வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் ஏஎஸ் மகாஷிராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். மவ சிவ அசியசி அசியசி மவ சிவ. அன்பார்ந்த அறிவில் சிறந்தவர்களே, இன்றைக்கு எதை பற்றி நாம் ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் செய்ய போகிறோம் என்றால், இந்த கிருஷ்ணர் வழிபாடு பற்றியது சம்பந்தமானது. உதாரணமாக, எந்தெந்த படிப்பை படித்தவர்கள் எந்தெந்த வேலைக்கு செல்லலாம் என்பது நமக்கு எளிதாக தெரியும். ஒரு லாயருக்கு படித்தவர்கள் லாயர் தொழில் செய்வார்கள், டாக்டருக்கு படித்தவர்கள் டாக்டர் தொழில் செய்வார்கள், என்ஜினியருக்கு படித்தவர்கள் என்ஜினியர் தொழில் செய்வார்கள். அதில் ஒரு 10% பேர் வேற தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவருடைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த கிருஷ்ணர் வழிபாட்டில் ஒரு சில வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளுக்கு தகுந்தாற் போன்று நாமும் அவரை வழிபட்டால் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் என்பது உண்மை. இது ராசியின் அடிப்படையில் பார்க்க போனால் ஒரு கண்ணோட்டம் தான். நம்பிக்கை இருப்பின் செய்து பாருங்கள், வெற்றி கிடைக்கப்பட்டால் தொடர்ந்து செய்யுங்கள், தவறேதுமில்லை. இந்த ஒரு மேசராசிக்காரர் மேசராசியில் பிறந்தவராக இருந்தால், இவர் கிருஷ்ணரானவர் சங்கை கையில் வைத்த வண்ணம் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு யோகம்தான். ரிஷபராசியில் பிறந்தவர்களாக இருந்தால், இந்த பசுமாடும் புல்லாங்குழல் இருப்பது போன்ற அமைப்பு, பசுமாடும் புல்லாங்குழல் கையில் ஏந்திய வண்ணம் இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ள கிருஷ்ணரை வழிபட்டால் உங்களுக்கு யோகம் ஏற்படும். இருந்தாலும் அந்த புல்லாங்குழலை ஊதாமல் கையில் மட்டும் வைத்திருக்கிற அமைப்பாக இருக்கப்பட வேண்டும். ஊதிட்டு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக, வாயில் வைத்துக் கொண்ட இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடாது. மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால், ராதையுடன் சேர்ந்த கிருஷ்ணர், ராதே கிருஷ்ணா சொல்றோம் இல்லையா, ராதையுடன் சேர்ந்த கிருஷ்ணர் அல்லது பலராமனுடன் சேர்ந்த கிருஷ்ணரை தாங்கள் வழிபட்டால் உங்களுக்கு இந்த வீரியம் தைரியம் கூடும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் குறையும், குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு கருத்து. கடகராசிக்காரர்களாக இருந்தால், கடகராசியில் பிறந்தவர்களாக இருந்தால், யசோதையுடன் சேர்ந்துள்ள நம்ம கிருஷ்ண பகவான், இவர்களை நீங்கள் தினந்தோறும் வழிபட்டால் உங்களுக்கு வாழ்வு சிறப்பானதாக அமையும். சிம்மராசியில் பிறந்தவர்கள் நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள், பாதுகாப்பு பணியில் இருப்பவர்கள், லக்னத்தில் செவ்வாய் உள்ளவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், இவர்களுக்கு இந்த மலையை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அல்லது தன்னுடைய மக்களை காக்கக்கூடிய கிருஷ்ணர் அல்லது இந்த தலையில் கிரீடம் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான், தலையில கிரீடம் இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான், இவரை நீங்கள் வழிபாடு செய்யப்பட்டால் உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் அல்லது லக்னத்தில் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள், இவர்கள் மனைவியுடன் சேர்ந்துள்ள கிருஷ்ணரை வழிபட்டால் உங்களுக்கு யோகங்கள் கூடும், வாழ்க்கையில் துன்பம் என்பது குறைந்து காணப்படும். துன்பமே இல்லை என்று சொல்ல முடியாது, துன்பங்கள் குறைந்து காணப்படும். கடன் இருக்கலாம், சற்று கடன், நாம் கட்டக்கூடிய அளவிற்கு உண்டான கடன், அப்படி சொல்றோம். இந்த துலாராசியில் பிறந்தவர்களாக இருந்தால், இந்த கிருஷ்ணர் துலாபாரம் செய்யக்கூடிய அமைப்பில் உள்ள ஒரு கிருஷ்ணர், துலாபார அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர், இவரை வழிபட்டால் இந்த துலாராசியில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் கூடும் அப்படின்னு கணக்கு. இந்த அப்ரைசர் தொழில், பேங்க்ல அப்ரைசர் வேல்யூவேஷன் போடுறவர்கள், ஒரு கட்டட தொழில் வேல்யூ போடக்கூடியவர்கள் அல்லது லோன் வாங்கறதுக்கு ஒரு வேல்யூ போடக்கூடிய வேல்யூவர்ஸ், அப்ரைசர்ஸ், பான் புரோக்கர்ஸ், இவர்கள் எல்லாம்
இந்த துலாபார அமைப்பில் உள்ள கிருஷ்ணரை வழிபட்டால் உங்களுக்கு வருமானங்கள் கூடும். அடுத்ததாக பார்க்க போனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த காளிங்க நர்த்தனர் அமைப்பு, கிருஷ்ணர் அப்படியே நர்த்தனத்தில் இருப்பாரு, ஆடிட்டு இருப்பாரு, கையெல்லாம் மேல தூக்கிட்டு ஒரே ஒரு கால் மட்டும் கீழே டச் ஆயிருக்கும். அதுபோன்ற அமைப்பில் உள்ள கிருஷ்ணரை இந்த விருச்சிக ராசியில் உள்ளவர்கள் வழிபட்டால் இவர்களுக்கு எப்பொழுதும் யோகம் கிட்டும், சோகங்கள் குறைந்து காணப்படும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. சோ எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். நம்பிக்கை இருப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆப் இருக்கு. நீங்க மவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல எல்லா கருத்துக்கள் இருக்கு. நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கள் புதுவிதமான கருத்துக்கள், மனிதனுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள், கூடவே மவ சிவ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்று இருக்கு. அதுல சில மூலிகை சம்பந்தமானதுகள், சில ஆன்டிக் பீசஸ், சில முக்கியமான இந்த செம்பு பாத்திரங்களை சுத்தம் செய்யக்கூடிய சில லிக்விடு, வெள்ளி பாத்திரங்களை சுத்தம் செய்யக்கூடியது எல்லாமே இருக்கு. தேவை ஏற்பட்டால் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள், இவர் தேரோட்டி கொண்டு செல்லக்கூடிய தேரோட்டி கிருஷ்ணர், காரோட்டி கிருஷ்ணர் இல்ல, தேரோட்டி கிருஷ்ணர். இந்த தேரை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணரை தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவர் தொழில் செய்பவர்கள், ரோட்வேஸா இருந்தாலும் சரி, ஏர்வேஸா இருந்தாலும் சரி, அல்லது ரயில்வேஸா இருந்தாலும் சரி, இந்த டிரைவர் தொழில் செய்யக்கூடியவர்கள் தேரோட்டி கிருஷ்ணரை வழிபட்டால், வண்டியில் வைத்துக் கொண்டால் இவர்களுக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட்கள் ஏற்படாமல் இவர்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. மகர ராசியில் பிறந்தவர்கள், இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் மாடு மேய்க்கும் கிருஷ்ணர் அல்லது குருவாயூர் கிருஷ்ணர், மாடு மேய்க்கும் கிருஷ்ணர் அல்லது குருவாயூர் கிருஷ்ணர் மகர ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இல்ல ஆட்டு பண்ணை வைத்திருந்தாலும் சரி, அல்லது மாட்டு பண்ணை வைத்திருந்தாலும் சரி, இல்ல ஆடு மேய்ப்பவர்களா இருந்தாலும் சரி, இல்ல மாடு மேய்ப்பவர்களா இருந்தாலும் சரி, 10 மாடு வைத்திருந்தாலும் சரி, அல்லது 100 மாடு வைத்திருந்தாலும் சரி, இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய கிருஷ்ணர் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வைத்து நீங்க பயன்படுத்தினால், வணங்கினால் உங்களுக்கு யோகம் ஏற்படும். இந்த கிருஷ்ணருக்கு நாங்க ஒரு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சாம்பிராணி சேல் பண்றோம். மவசிவ ஷாப்பிங்ல சேல் பண்றோம். அந்த கிருஷ்ணருக்கு அந்த சாம்பிராணியை வைத்து நீங்கள் குறைந்தது 21 நாட்கள் வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நினைத்த காரியம் நினைத்த வண்ணத்தில் நடக்கும் அப்படிங்கிறது நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன் உங்ககிட்ட நான் சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சில ஆராய்ச்சிகள் ஒரு சில போல்ட் நெட்டுக்கு ஒரு சில ஸ்பேனர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், இல்லை என்றால் அது ஸ்லிப் ஆயிட்டே போகும். அதுபோன்று இந்த கிருஷ்ணருக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சாம்பிராணி எங்களிடத்தில் கிடைக்கிறது. நம்பிக்கை இருப்பின் தேவை ஏற்படின் நீங்க கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கும்பராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் வெண்ணையும் பானையும் சேர்ந்த அமைப்பு, இந்த பானையில வெண்ணெய் இருக்கும், அந்த வெண்ணெயில கையை விட்டுட்டு கிருஷ்ணன் எடுத்து அப்படியே சாப்பிட்டு இருக்க போன்ற அமைப்பு, இவரை நீங்க வழிபட்டால் உங்களுக்கு யோகங்கள் கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், இந்த எண்ணெய் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், இந்த பெரிய மதுபான வகைகள் வைன் ஷாப் வைத்திருப்பவர்கள், இந்த வெண்ணெய் பானையுடன் கூடிய கிருஷ்ணரை வைத்து வழிபட்டால் இவர்களுக்கு வருமானங்கள் கூடும், சண்டை சச்சரவுகள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இந்த மீனராசியில் பிறந்தவர்களாக இருந்தால், மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கீதை உபதேசம் செய்வது போன்ற அமைப்பு, கீதாச்சாரம் இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ள கிருஷ்ணர், இல்ல தசவதார அமைப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர், இவரை நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக வாழ்வில் துன்பம் குறையும். தாங்கள் எந்த சுவாமியை வேணா கும்பிடலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட சாமியை கும்பிடலாம். ஆனால் குறிப்பாக இந்தந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த சுவாமியை வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு
நல்லது நடந்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. நம்பிக்கை இருப்பின் செய்து பாருங்கள், வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ராஜன், மாவ சிவ. நன்றி, வணக்கம்.